வேலையை ஆரம்பிங்க. பண்ண வேலையை பாருங்க. ஆமா, இந்த குப்பையெல்லாம் இல்லமா. சொல்லுண்ணா. கார்த்திக், மினிஸ்டர் கிட்ட நானே பேசிட்டேன். விஷயத்த சொன்ன உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் அவசியம் வரேன், அம்மா சிலைய நானே திறந்து வைக்கிறேன் அப்படின்னு உடனே ஒத்துக்கிட்டாங்க. நான் உங்க பிஏ கிட்ட பேசினேன். எலெக்ஷன் டைம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னாரு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அம்மாக்காக தான் நான் வரேன் அப்படின்னு மினிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். சரி கார்த்திக். சொல்லுங்க சார். சார், நான் இன்விடேஷன் அடிக்க கொடுத்துருந்தேன். ஆமா சார். அந்த டீட்டெயில்ஸோட ஒரு பேரையும் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. நான் அனுப்புறேன், அதை கரெக்ட் பண்ணி எனக்கு ஒரு வாட்டி அனுப்புங்க. பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபைனல் பார்த்துறேன். ஓகே சார். அனுப்பிச்சிடுறேன் சார். தேங்க்யூ சார். சகல வேலை கடை நடக்குதுப்பா. வெள்ளிக்கிழமைக்கு ஃபங்க்ஷனை சிறப்பா பண்றோம். அத்தை கையால திறப்பு விழா பண்றோம். சின்னத்தை எங்க முறவாசல் பண்ண வைக்கிறோம். பாஸ் பாஸ், என்னடா? என்ன பாஸ் ரொம்ப யோசனையா இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்க போற ரேவதியை பத்தி தான்டா. ஏன், அவங்களுக்கு என்ன? டேய், அவளுக்கு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி என் வழிக்கு கொண்டு வரணும்டா. அதுதான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாஸ், நீங்க ஒரு ஐடியா குடோன். நீங்களே யோசிச்சா எப்படி? சும்மா மூளை தட்டி விடுங்க. ஐடியா வந்து கொட்டுன்னு கொட்டு பாருங்க. டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா இது என் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயம்டா. அதனாலதான் நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குடா. ரொம்ப யோசிக்காதீங்க பாஸ். நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லிட்டா? நீயா? சரி சொல்லு. பாஸ், மேடம் வர வழியில கீழே ஏதாவது எண்ணெய ஊத்தி அப்புறம் மேடத்தை கூப்பிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா டைரக்டா வலிக்கு கீழே விழுக போவாங்க. அப்ப நீங்க அவங்கள கீழே விழாம தொட்டு தூக்குனா டச்சிங் நடக்கும். அந்த டச்சிங்கால அவங்களுக்கு உங்க மேல லவ் வரும் பாஸ், லவ் வரும். லவ் வந்தா அப்படியே பிக்கப் பண்ணி அத கல்யாணத்துல போய் முடிக்க வேண்டியதா. இதை விட சூப்பர் ஐடியா யாரு பாஸ் கொடுப்பா? டேய், இது உனக்கு சூப்பர் ஐடியாவா? அப்படியே ஒரு பஞ்ச் பண்ணனா ரோட்ல போய் விழுவ. அறத பழசான ஐடியா கொடுத்துட்டு சூப்பர் ஐடியான்னு எப்படி வாய் கூசாம போய் சொல்ற? இந்த ஐடியாவை தமிழ் சினிமால ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டாங்கடா. பாஸ், ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஐடியா பழசா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அதனால நீங்களும் தைரியமா துணிஞ்சு இதை பண்ணுங்க பாஸ். கண்டிப்பா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் பாஸ். நீ சொல்றதும் லாஜிக்கா தான் இருக்கு. அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்றே நீ? ஆமா பாஸ், யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே செயல்ல இறங்குங்க. கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். சரிடா, ரேவதிக்கு என் மேல லவ் வரணும். அதுக்காக நான் இதை செய்யறேன். வா போலாம். சூப்பர் பாஸ். பாஸ் நடிகை ரொமான்ஸா இருக்கு. அங்க பா. வா போலாம். பாஸ் இருங்க பாஸ், நான் போய் என்ன எடுத்துட்டு வந்தேன். மெதுவோடா. ஊத்துங்க பாஸ். பாஸ் பாஸ், எல்லா சைடும் ஊத்துங்க பாஸ். கேட்ச் இட். டேய், நீ சொன்ன மாதிரி எண்ணெய் ஊத்திட்டேன். அப்புறம் என்ன பாஸ், அண்ணிய கூப்பிடுங்க. அண்ணியா? டேய், என்னடா சொல்ற? பாஸ், நான் உங்களை பாஸ்னு கூப்பிட்டாலும் நீங்க எனக்கு அண்ணே மாதிரிதான். அப்ப அவங்க எனக்கு அண்ணி தானே. டேய், அண்ணின்னு கேட்கவே இந்த அண்ணனுக்கு ரொம்ப சுகமா இருக்குடா. டேய் டேய், இன்னும் ஒரு வாட்டி அண்ணின்னு சொல்றா. ஒரு வாட்டி என்ன, 100 வாட்டி சொல்றேன். அண்ணி அண்ணி அண்ணிய கூப்பிடுங்க பாஸ். கூப்பிடு. ரேவதி. பாஸ், கொஞ்சம் தூக்கல கூப்பிடுங்க. ரேவதி.
ரேவதி ஆ, கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். டேய், என்னடா அவன் அண்ணிய காணோம்? பாஸ் திரும்ப கூப்பிடுங்க பாஸ், அண்ணி வருவாங்க. ரேவதி எங்க? அப்படிதான் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. அது கீழே இறங்கி வாங்க, நான் சொல்றேன். பாஸ் அண்ணி வராங்க. பாஸ் அண்ணி வராங்க, அவங்கள தாங்கி பிடிச்சு லவ் டெவலப் பண்ணுங்க பாஸ். டேய், இப்போ எங்க ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது மட்டும் பாரு. நீ தள்ளிப்போ, தள்ளிப்போ. ஓகே பாஸ், ஓகே. கமான் கமான். ஏய் பாத்து, ஏய் பாத்து. ஆஹா வாட்டிய கேக் சகல. பாஸ் உங்களுக்கு நான் ஐடியா பண்ணா அது அவனுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுது. அண்ணிய மிஸ் பண்ணிட்டீங்களா பாஸ்? இந்த ஜாக்கோட அந்த குயின் சேர்ந்தே தீருண்டோம்.